திருவண்ணாமலையில வந்து இப்பவுமே சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அதுவும் உண்மைதான். ஜடாமுடி சித்தர் என்கக்கூடிய ஒரு சித்தர் அந்த திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நேர் எதிர்க்க உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார். நாம இப்ப நடக்கிறதே ஒரு ரோட்லயோ அல்லது மண் தரையிலயோ இல்லை. ஜடாமுடி சித்தருடைய அந்த முடி மேலதான் நடக்கிறோம். திருவண்ணாமலையில கிரிவலம் போவது பௌர்ணமி தினங்களில், அப்ப சந்திரன் பூரணமாக இருக்கக்கூடிய நாட்களில். ஒரு 30 வருடத்திற்கு முன்னாடி நாங்கெல்லாம் கிரிவலம் போகும்போது ஆள் நடமாட்டமே இருக்காது, சாதாரணமா போகும். ஆனா இன்று பௌர்ணமி நாட்களில் கால் வைக்க இடமில்லாத அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம். இப்ப நீங்களோ அல்லது நானோ அல்லது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாரோ கிரிவலத்துக்கு போனாங்கன்னா அவர்களும் அவர்கள் சார்ந்த குடும்பமும் போறதா தானே அவங்க நினைப்பாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியாமல் அங்கு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மாவும் அவர்களை சுற்றி அங்கே கிரிவலம் வரும். Be right sunflower oil. Right on a taste, right on a life. ஒவ்வொரு பௌர்ணமியிலையுமே வந்து ஜீவசமாதி போறதும் அங்க வழிபாடு செய்யறதுமே நிறைய பேருக்கு இப்ப வழக்கமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பௌர்ணமிக்கும் ஜீவசமாதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இந்த பௌர்ணமி சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் சித்தர்தாசன். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாக ஓடிட்டு இருக்க சூழலில் வந்து நிறைய மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோவில் வழிபாடு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போல்லாம் வந்து இந்த பௌர்ணமி டைமில் ஜீவசமாதி போய் வழிபடுறதை வந்து வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? நிறைய காரணங்கள் இருக்குமா. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க மனசு சரியில்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து கோவில் வழிபாடு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மனசு சரியில்லைனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது இந்த மனதை நிர்ணயம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரகங்கள் ரீதியாக சந்திரன், இந்த கிரகம்தான் எல்லா மனிதர்களுடைய மனதையும் ஆளுமை செய்யுது. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார் மாதத்தில் 10 நாள் நல்லா இருக்கேன், 10 நாள் ஏதோ டென்ஷன், என்ன டென்ஷனே தெரியல, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பிரேக் ஆகுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதருக்கு சந்திரன் வந்து அவர்களுடைய ஜாதக அமைப்பில் பூரணத்துவம் கொடுக்கக்கூடிய, அதாவது சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தது அப்படின்னா மனது அளவில் அவர்கள் எதையாவது சொல்லி எதையாவது சமாளித்து தன்னுடைய செயல்பாட்டில் வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். அது இல்லாமல் அமாவாசையில் பிறந்து விட்டாலோ அல்லது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 15 நாட்கள் பிறந்துட்டாலோ இவர்களுக்கு சந்திரன் சுபத்துவமாக இல்லை அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த சந்திரன் சுபத்துவமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? முதலில் வந்து நம்மளுடைய மனது என்பது தெளிவு நிலையில் இருக்காது. என்ன அறிவாளியாக இருந்தாலும், என்ன படித்திருந்தாலும், என்ன பெரிய பயில்வானாக இருந்தாலும் 10 பைசாவுக்கு புண்ணியலாதான் வந்து டென்ஷன் ஆக்கி விட்டு போயிட்டு இருப்பான். இது எல்லாருக்குமே நடக்கும். அப்போ அது என்ன காரணம் வந்து மன ரீதியாக தெளிவு இல்லாத சூழ்நிலையை இந்த சந்திரன் என்கக்கூடிய இந்த கிரகம் ஒரு மனிதனுக்கும் கூட குறைய கொடுத்துட்ருக்கு. அப்போ வளர்பிறைகளில் ஒரு மாதிரியாகவும் தேய்பிறை காலகட்டத்தில் ஒரு மாதிரியாகவும் இருக்கு. அப்போது இந்த வளர்பிறை நாட்களில் மட்டுமே வரக்கூடிய மனதை குழப்பக்கூடிய இந்த சந்திரன் என்கக்கூடிய கிரகத்தை ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும், குழம்பிட்டு நிற்கக்கூடாது. அப்போ சந்திரனுடைய கிரகத்தினுடைய ஸ்தலம் என்பது வந்து திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கோவில். நாம் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி திங்களூர் போக முடியாது. இப்போல்லாம் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பண்ணோம்னா அடுத்தது உடனே நமக்கு தேவை வந்து பலன். இந்த பலன் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போவது பௌர்ணமி தினங்களில், அப்போ சந்திரன் பூரணமாக இருக்கக்கூடிய நாட்களில் இப்படி கொண்டு வந்தாங்க. ஒரு 30 வருடத்திற்கு முன்னாடி நாங்கள்லாம் கிரிவலம் போகும்போது ஆள் நடமாட்டமே இருக்காது, சாதாரணமாக போகும். ஆனால் இன்று பௌர்ணமி நாட்களில் கால் வைக்க இடமில்லாத அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம். காரணம், ரொம்ப பேர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது உணவு முறையாக இருக்கட்டும், அன்றைக்கி இருந்த உணவு முறைகள் வேறு, இன்றைக்கி இருந்த உணவு முறைகள் வேறு. இதுவே முதல்ல வந்து மனசை கெடுத்துருது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன். அப்போ இதை நாம் தெளிவுபடுத்திக்கணும். அப்போ இது எந்த இடத்துல அமைதிப்படும் கேட்டிங்கன்னா நீரோட்டம் இருக்கக்கூடிய நிலைகளில் அமைதி. இப்போ சிவபெருமானுடைய ஸ்தலம் திருவண்ணாமலை, அங்கே அமைதி பெறுவது என்பது வேறு, அது சிவனுடைய மகாபெரிய அளப்பரிய சக்தி. நீர்நிலைகளில் இந்த இடம் வந்து போய் நிற்கும் பொழுது நம்மளுடைய மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அப்போ இந்த சந்திரனுடைய ஸ்தலம் அடுத்தது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவில்.
இந்த திருப்பதி மலை மீது பௌர்ணமி அன்று இரவு நேரங்களில் ஒரு மனிதன் தங்கி இருந்துட்டு வரும் பொழுது அவனுக்கு மனசு நல்லாயிடுது. இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலையும் போக முடியாது, திருப்பதியும் போக முடியாது. இங்கே என்ன பண்ணலாம்? அந்த இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் திருச்செந்தூரில் கடல் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் பௌர்ணமியில் நம்ம பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவோம்? வீட்டில் மொட்டை மாடியோ அல்லது வந்து வீட்டினுடைய வெளிப்புறமோ வந்து நிலாச்சோறு சாப்பிடுவோம். ஆமா. அந்த நிலாச்சோறு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக சாப்பாட்டில் பால் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பால் சோறுன்னு கூட சொல்லுவோம். நீங்கள் பால் சோறு சாப்பிட்டாலும் சரி, பழையது சோறு சாப்பிட்டாலும் சரி, பௌர்ணமி அன்று பௌர்ணமியை பார்த்து கொண்டு நீங்கள் இதை வந்து சாப்பிடும் பொழுது அந்த சந்திரன் கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகளை நம்மளுடைய உடம்பு வந்து கிரகித்து கொண்டு நம்மளுடைய எண்ணங்களை தெளிவடைய செய்யுது. ஓகே. இப்போ பாட்டிக்கிட்ட நம்ம போகிறதில்ல, மேக்சிமம் எல்லாமே வந்து தனி கொடுத்தனமாக வந்துட்டோம். வெளியில உட்காந்து அப்போ என்ன பண்ணலாம்? கடற்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் ம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம், அங்கே போயிட்டு குடும்பத்தோடையோ அல்லது தனியாவோ போய் உட்காந்து அந்த கடற்கரையிலேயே வந்து இரவு முழுக்க கழித்து விட்டு அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும் பொழுது உள்ளத்தில் தெளிவு என்பது கிடைக்கும். சந்திரன் கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே. இதனால தான் நம்ம அந்த பௌர்ணமி வழிபாடு என்பதை ஏற்றுக்கொண்டோம். ஓகே. திருச்செந்தூர் என்னால் போக முடியல, இப்போ என்ன பண்ணலாம்? உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சித்தர் ஆலயத்திற்கு சென்று விடுங்கள். ம். அந்த சித்தர்களுடைய ஆலயங்களில் அந்த பௌர்ணமிக்கு என்ன ஒரு மனிதனுக்கு தேவையான கதிர்வீச்சுகள் தேவையோ அது அந்த இடத்தில் கிடைக்கும். ஓகே. இதுதான் வழிபாட்டினுடைய நோக்கம். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த பௌர்ணமி சார்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பௌர்ணமிக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? பொதுவாகவே வந்து பௌர்ணமிகளுக்கும் ஜீவசமாதிகளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதை விட, பௌர்ணமி என்பது நான் சொல்லிட்டேன், நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்த வேணுன்றதுனால நமக்கு ஏதோ ஒரு இடம் தேவை. ம். எனக்கு ஆறுதலுக்கு ஆளே இல்லைங்க, என் மனசுல இருக்கிறத கொண்டு போய் கொட்டணும், அப்படி கொட்டிட்டு நான் வெளியில வரும் பொழுது உள்ள தெளிவோட நான் வரணும், இதுதானே எதிர்பார்ப்பு. கரெக்ட். அப்ப வந்து நம்ம கோவில்களை நாடி போவோம். ஆனா அந்த பௌர்ணமி டைம்ல மட்டும் ஏன் ஜீவ சமாதியை நாடி போறோம் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. நம்ம கோவில்களை நாடி போறோம் அப்படிங்கும்போது ம். நம்ம ஊரில் எது வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயமோ அங்க போவோம். ம். இன்னைக்கும் எல்லா ஊர்லயுமே நடைமுறையில் இருக்கு. மாரியம்மன் கோவிலாக இருக்கட்டும், காளியம்மன் கோவிலாக இருக்கட்டும், அல்லது அம்மன் ஸ்தலம் எதுவாக இருந்தாலும் அந்தந்த ஸ்தலங்களில் பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி வழிபாடு என்பது நிறைய இடத்துல இருக்கு. ஆனால் சித்தர்கள் பீடங்கள்ல மட்டும் அளவு கடந்த கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட கோரக்கர் சித்தர் கோவிலெல்லாம் கால் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல்ல வந்து ஒரு செயின் பிஸ்னஸ், எம்எல்எம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சித்தர் கோவிலுக்கு நாம் போகும் பொழுது, ஏதோ ஒரு சித்தர், அந்த சித்தர் கோவிலுக்கு நம்ம போகும் பொழுது அந்த சித்தருடைய அனுக்கிரகம் மட்டும் நமக்கு கிடைப்பதில்லை. அந்த சித்தர்களுக்கு எத்தனை பேர் குருமார்களாக இருந்திருக்கிறார்களோ அத்தனை சித்தர்களுடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். நம்ம போகிறது ஒரு சித்தரை பார்க்கறதுக்கு, ஆனால் சூட்சுமமாக அங்கே கிடைக்கக்கூடியது நூற்றுக்கணக்கான சித்தர்களுடைய அந்த அருள் பார்வை நமக்கு கிடைக்குது. அதனால சித்தர் வழிபாடு பண்ணுறோம், உடனே கைமேல் பலன். என்ன கைமேல் பலன்? நான் மனசு ரீதியாக குழப்பம் இல்லாமல் இருக்கு, தெளிவாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு வழிபாடுனாலே நிறைய பேருக்கு வந்து எனக்கு தேவையான இது நடக்கணும், அது நடக்கணும், இப்படி தான் நிறைய பேருடைய வழிபாடுகள் இருக்கு. ஸோ இப்போ ஜீவ சமாதியிலையும் போய் அவங்க அந்த மாதிரியான வழிபாடுகள் வைக்கும்போது அது நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன், நான் எழுதின புத்தகங்களில் கூட சொல்லியிருக்கேன். உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய தேவைகளும் ம். நியாயமானதாக இருந்தால் அது நிறைவேற்றப்படும். என்னை ஏமாத்தி என் சொத்தை ஒருத்தன் அடிச்சு பிடுங்கிட்டான், என் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அல்லது வேறு யாரோ கூட பணபலமோ அதிகார பலமோ இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய சொத்தை வந்து அடிச்சு பிடுங்கிட்டான். இந்த சொத்து என்னது, அது இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை, இதை எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லி நீங்கள் சித்தர்கள்ட்ட கையேந்தி நிற்கும் பொழுது அது உங்களுக்கு திரும்ப வரும். இது நியாயமான கோரிக்கை. என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் மாடி மேலே வாடி வச்சு இப்போ தான் இடம் வாங்கினான், அவன் எந்த ஊர்னே தெரியாது, இப்போ தான் வந்தான், இடம் வாங்கினான், கட்டினான், கட்டிகிட்டே இருக்கான், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டான், வீடு ஃபுல்லாக காரை கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஏன்னா அவன் ஏன் அப்படி இருக்கான், எனக்கு அதை மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சித்தர்கள்ட்ட இல்லை, சிவபெருமானுக்கே ஃபோன் அடித்து கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்போ உங்களுடைய தேவைகளும் உங்களுடைய காரணங்களும் நியாயமானதாக இருந்தால் சித்தர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள். நான் பெரிய அளவில் ஒரு வியாதியோடு இருக்கேங்க,
ஆனால் என் உடம்புல என்ன பண்ணுதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர்கிட்ட போயிட்டேன். அவங்க என்னென்ன விதமான ஸ்கேன்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, பரிசோதனை பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. டாக்டர் இதில் ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நான் யார்கிட்ட போவேன்? அடுத்தது கடவுள். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே கதி. சித்தர்கள்ட்ட போய் காலில் விழுந்து, ஐயா நீங்கள் என்ன எப்படியாவது காப்பாற்றுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தர்கள் போன உடனே இந்த விட்டலாச்சாரியார் படத்தில் வர்ற மாதிரி சித்து விளையாட்டுகளுக்கு பண்ணி ஜி பூம்பா நல்லா இரு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவன் வாங்கி வந்த வரம் என்ன, கர்ம வினை என்ன, ஜாதகத்தில் இப்போ என்ன விதமான தசைகள் நடக்குது, புத்தி நடக்குது, இவனுடைய ஆயுள் காலம் முடியக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டானா, அல்லது அந்த 6ஆம் ஸ்தானத்தினுடைய ருணம் சத்துரு ரோகஸ்தானத்தினுடைய தசைகள் நடந்து இவன் ஆஸ்பத்திரிக்கு அலையணுன்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டானா, இதையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அதை பார்த்ததற்கு பிறகு இவன் வாழ்ந்தால், இவன் இன்னொரு 10 வருடம் உயிரோடு இருந்தால் ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னா, அவனுடைய விதியையும் கர்மாவையும் மாற்றி எழுதக்கூடிய வல்லமை சித்தர்கள்ட்ட இருக்கு. ஒரு மனிதனுடைய தலையெழுத்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சிறப்பு அதிகாரம், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் சித்தர்கள் இருக்கிறதுனால, சிவனால் முடியாதது கூட சித்தர்களால் முடியும் அப்படின்னு மக்கள் நம்பி போய் இன்னைக்கு அனுபவித்து உணர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? உன்னுடைய நோக்கமும் தேவையும் நியாயமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதை கண்டிப்பாக சித்தர்கள் செய்து தருவார்கள். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, சிவனால் முடியாதது வந்து சித்தரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசன் கூட பௌர்ணமி டைமில் வந்து எல்லாரும் திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றி வர்றதுக்கான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. என்ன காரணம்னா, இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தில் இடியாப்ப சித்தர் சொன்ன ஒரு சூட்சமம் ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்களோ அல்லது நானோ அல்லது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாரோ கிரிவலத்துக்கு போனாங்கன்னா, அவர்களும் அவர்கள் சார்ந்த குடும்பமும் போகிறதா தானே அவங்க நினைப்பாங்க. நாம் போகிறோம், அல்லது நம்மளுடைய குடும்பத்தோடு போகிறோம், அல்லது நம்ம நண்பர்களோட போகிறோம், இதை தான் நினைப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அங்கே நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்து இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மாவும் அவர்களை சுற்றி அங்கே கிரிவலம் வரும். அப்போ முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா நடக்குது? இவர்கள் வந்து கிரிவலம் போகும்போது பித்ரு தோஷம் நிவர்த்தி அடையுது. இறந்து போனவர்களுக்கு நான் திதி கொடுக்கல, தர்ப்பணம் பண்ணலை, அது நிவர்த்தி அடையுது. எப்படி நடக்குது? இந்த முன்னோர்கள் வந்து பின்னாடியே வர்றாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என் குழந்தைகளுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கையேந்துவாங்க. நானும் நீங்களும் அல்லது தனிநபர் ஒருத்தர் சிவபெருமான்கிட்டையோ அல்லது எந்த கடவுளாக இருக்கட்டும், குலதெய்வத்திட்டே கூட கையேந்தி நிற்போம் அப்படின்னா அதுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். என் குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், நம்ம உறவினர்கள் யாரோ ஒருத்தவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் போய் கேட்கும் பொழுது கூடுதல் பலன் கிடைக்கும். ஆனால் அவர்கள் கேட்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல வந்து ஆவியாக அலையக்கூடாது. அதாவது தீராத ஆசைகளோடு, அதாவது பித்ரு தர்ப்பண காரியங்கள் செய்யாமல் அவர்கள் வந்து பாதியோட அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால இறைவன்ட்ட போய் நெருங்க முடியாது. அப்போ அவங்க இறைவன்ட்ட போய் நெருங்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நாம் அவர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். பித்ரு தர்ப்பணம் பண்ணலை, நான் மறந்துட்டேன், திருவண்ணாமலை கிரிவலம் போகிறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் கூட வர்றதுக்கு பர்மிஷன் உண்டு. இது ஒரு பக்கம். அப்போ இவர்களோடு என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த சித்தர்களும் அங்கே கிரிவலம் வருவார்கள். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் சூட்சமமாக ஆயிரக்கணக்கான மகான்கள், சாதுக்கள், சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள், நவநாத சித்தர்கள், இவங்க எல்லாருமே வர்றாங்க. நிறைய பேர் வந்து உண்மையாகவே பேசி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா திருவண்ணாமலையில் வந்து இப்போவுமே சித்தர்களுடைய நடமாட்டம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அதுவும் உண்மைதானா? ஆமாம், கண்டிப்பாக. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்க எல்லாருமே திருவண்ணாமலை அன்று கிரிவலம் வர்றாங்க. அப்படி வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சித்தர்களை நீங்கள் பிரார்த்தனை செய்திருந்தால், அல்லது அந்த சித்தர்கள் அந்த இடத்துல கிரிவலம் போயிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் போகிற பாதையில் நீங்களும் பயணிக்கும் போது அவர்களுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். இப்போ கேட்டிங்க, திருவண்ணாமலைக்கு எல்லாமே சித்தர்கள் தான் வந்துட்டு இருக்கிறாங்களான்ட்டு. நம்ம நடக்கிறோம்ல பாதை, அது வந்து ஒரு தார் ரோடு அல்லது மண் ரோடு, அதுதானே. ஜடாமுடி சித்தர் என்கக்கூடிய ஒரு சித்தர் அந்த திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நேர் எதிர்க்க உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார், தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி தவம் பண்ணவர் என்ன பண்றாருன்னா, சிவபெருமான்ட்ட ஒரு வரம் கேட்கிறார். உன்னை பார்ப்பதற்காக
இந்த மலையை சுற்றி நடந்து வருபவர்கள் அவர்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும். ம். நான் ஒரு பதிவில் சொன்னேன், நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அன்னதானம் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பும் கிடையாது, நேரமும் இல்லை, அல்லது எனக்கு ஒன்றான சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திருவண்ணாமலைக்கு போங்க. இந்த திருவண்ணாமலையில் நீங்கள் போய் அன்னதானம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அந்த தட்டு அந்த பாட்டில் இது எல்லாத்தையும் தூக்கி தூரமாக வீசி குப்பை கூட மாற்றிடுவான். புண்ணிய ஸ்தலம். ம். இந்த புண்ணிய ஸ்தலத்தில் நீ போய் புண்ணியம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அதை வந்து அசுபமான ஒரு இடமா கெடுத்துறாதீங்க. சரி, அவங்களையும் போய் நம்ம தடுக்க முடியாது. அந்த இடத்தை அப்புறப்படுத்துவது இருக்குது இல்லையா, இது ஒரு அற்புதமான ஒரு பணி. அந்த சிவன் அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அந்த இடத்த புனிதப்படுத்தி சுத்தம் பண்ணி வைக்கிறோம், தூசு சேராம. இது இப்போ என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ம். ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஜடாமடி சித்தர் அங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலையார்ட்ட ஒரு வரம் கேட்கிறார். உன்னை சுற்றி இங்கே கிரிவலம் வரக்கூடியவர்களுக்கு நான் ஒரு உதவி செய்யணும். அந்த உதவி செய்வதற்கு நீங்கள் எனக்கு வரம் வரல வேண்டும். என்ன வரம் வேண்டும்? அவர்களுடைய பாதம் நோகாமல் இருப்பதற்காக, அவர்களுடைய கால்கள் வலிக்காமல் இருப்பதற்காக. நான் ஆயிரக்கணக்கான வருடமா இங்க உட்காந்து தவம் பண்ணும்போது என்னுடைய முடியெல்லாம் வளர்ந்துருச்சு இல்லையா, இந்த முடியை அப்படியே தூக்கி கிரிவல பாதையில நான் போடுறேன். நடக்கக்கூடிய அடியார்கள் என்னுடைய முடியின் மீது நடந்து வரட்டும், அவர்களுக்கு நான் செய்த உதவியா இருக்கட்டும். ஓகே. இதை எனக்கு வரமா கொடுக்கணும்னு வாங்கி நாம இப்ப நடக்கிறதே ஒரு ரோட்லயோ அல்லது மண் தரையிலையோ இல்லை. ஜடாமுடி சித்தருடைய அந்த முடி மேலதான் நடக்கிறோம். அதனாலதான் அங்க போனோன்னு தொட்டு வணங்கணும், காரி துப்புறது, புகை போடுறது, அந்த வேலையெல்லாம் அங்க இருக்கக்கூடாது அப்படின்றத ம். ஆணித்தரமா சொல்றேன். அதை குப்பையை அங்க வீசாதீங்க. சாப்பிட்றீங்க வீசுறீங்க, நீங்க ரோட்ல எங்கேயோ ஒரு இடத்துல வீசுறீங்களா இல்ல ஜடாமுடி சித்தருடைய அந்த முடி மேல வீசுறீங்களான்னு தெரியல. அப்ப வந்து வரம் வாங்க போயிட்டு சாபம் வாங்கின கதையா வந்துடாதீங்க. அப்பதான் என்ன பண்ண, தெரிந்த வரைக்கும் உங்களால முடிந்த வரைக்கும் அந்த இடத்தெல்லாம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க. அந்த சாப்பாடு தூக்கி தூக்கி போட்டிருப்பாங்க, தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் போட்டிருப்பாங்க, இதையெல்லாம் முடிந்த வரைக்கும் எடுத்து கொண்டு போய் ஒரு ஓரமா ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. இதுவும் ஒரு வகையில வந்து சிவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான். ஓகே, ஓகே. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஜடாமுடி சித்தர் 1000 வருஷமா இருக்காருன்னு சொல்லி சொன்னீங்க. நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, சித்தர்களுக்கு வந்து மரணமே கிடையாது. ஜீவ சமாதியில வந்து இப்பவும் சித்தர்கள் வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது எல்லாமே உணர்வுபூர்வமா நம்ம திங்க் பண்ற ஒரு விஷயமா? இல்ல அது எல்லாமே உண்மையா சார்? அதாவது அவங்க 1000 வருஷமா இல்ல, பல ம். 1000 வருஷமா அங்க தவம் பண்றார். அது ஒரு ஓ! பக்கம். இப்ப நீங்க கேட்டது வந்து அந்த சித்தர்கள் ஜீவனோடு இருக்கிறார்களா, ம். உயிரோடு இருக்கிறார்களா, நாம எப்படி உணர முடியும், இது நீங்க கேட்குறீங்க. நான் ஏற்கனவே நடிகர் செந்தில், சிரிப்பு நடிகர் செந்தில், அவரை பத்தி நிறைய சொல்லியிருப்பேன், என்னுடைய ஓகே. புத்தகங்கள்ல கூட எழுதியிருப்பேன். ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு குரு இருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து கோரக்கர் மகரிஷி சர்க்குரு, அதுக்கப்புறம் காரண குரு, காரிய குரு, இப்படி கணக்கம்பட்டி சித்தர், இப்படி சில சித்தர்கள் இருக்கிற மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் இருப்பாங்க. இதுல விதிவிலக்கு நடிகர் செந்தில் கிடையாது இல்லையா, அதனால அவருக்கும் ஒரு குருமார் இருந்தார். அவருடைய பெயர் தலையாட்டி சித்தர். இந்த தலையாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அடைந்த அந்த ஆலயத்துல கும்பாபிஷேகம் நடக்குது. அப்படி கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது நடிகர் செந்தில்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஒரு சில நடிகர்கள்ட்ட இல்லாத ஒரு நல்ல பழக்கம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிரபலமான ஒரு மனிதர், நான் வந்து அங்க சாமி கும்பிடுறேன் அப்படிங்கும்போது மற்றவர்கள் சாமி கும்பிட வர்றாங்க இல்லையா, செந்தில் வந்திருக்கிறாரு பாருன்னு என்ன கையை காமிச்சாங்கன்னா அவர்களுடைய உள்ளத்தில் தடுமாற்றம் ஏற்படும். ம். அதனால நான் ஒரு ஓரமா நின்று சாமி கும்பிட்டுக்கிறேன், அவங்க கும்பிட்டுன்னு சொல்லி மற்றவர்கள் இருந்து சிறிதளவு மறைந்திருந்து தான் அவர் வந்து ஆன்மீக அந்த செயல்பாடுகளை செய்வார். ஓகே. இப்ப காகபுஜண்டருடைய பரம்பரைன்னு சொல்லக்கூடிய தலையாட்டி சித்தர்கிட்ட கும்பாபிஷேகத்துக்கு நடிகர் செந்தில் போயிருக்கிறார். அப்ப இவர்கிட்ட இருக்கிறது என்ன, வர்றவங்க நம்மளை பார்த்து தடமாறக்கூடாது, ஐயாவை பார்க்க வந்திருக்கிறாங்க, சித்தரை பார்க்கட்டும், பிரார்த்தனை பண்ணட்டும். தனியா போய் தூரமா ஒரு 2000 ஒரு 1000 அடி தூரத்துல போய் நிக்கிறார். ம். ஆனா நிக்கும் பொழுது தலையாட்டி சித்தர், உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு ஆஸ்தான குரு, அதனால எனக்கு உங்கள் ஞாபகமாக எதையாவது தாங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நின்றுடுறார். இப்ப கும்பாபிஷேகம் நடக்குது. தலையாட்டி சித்தர் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு விலை மதிப்பு இல்லாத, மதிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து அந்த
கும்பாபிஷேகம் பண்ணும்போது கோவில்ல கலசம் இருக்குது இல்லையா, அந்த கலசத்து மேல சுத்துறாங்க. அவங்க என்ன நோக்கத்தோட செய்றாங்க, இத கலசத்துல சுத்தி வைப்போம். ஒரு 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்ச உடனே நாம அத மறுபடியும் எடுத்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வைக்கிறாங்க. ஆனால் நடந்தது வேற. இது மனிதர்களுடைய எண்ணம். அங்க சித்தர் இப்ப உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக சித்தர் என்ன பண்றார், ஒரு பருந்து கழுகு சொல்லுவோம் இல்லையா, ம். கும்பாபிஷேகம்னு வந்தா கருடன் வட்டமிடும். ஆமா. அந்த கருடன் வட்டமிட்டது சும்மா வட்டமிடாம, அந்த கலசத்து மேல இருந்த அந்த தலையாட்டி சித்தர் பயன்படுத்திய அந்த மணி மாலையை தன்னுடைய காலால் கவ்வுது, வட்டமிடுது. 1000 அடிக்கு தள்ளி நிக்கிறாரு நடிகர் செந்தில். வானத்துல இருந்து அந்த மாலையை போடுது, இவருடைய கழுத்துல வந்துதான் அது விழுது. அப்ப சித்தர் உயிரோடு இருக்கிறதுனால என்னுடைய பொருள், நான் பயன்படுத்திய பொருள் மிக அற்புதமான பொருள், சக்தி வாய்ந்த பொருள், நானும் அதில் ஒரு ஜீவனாக இருப்பேன், இதை நீ பயன்படுத்து, இந்த தகுதி உனக்கு இருக்குன்னு சொல்லி நடிகர் செந்தில் கழுத்துல கொண்டு போய் போடுறார். அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்துட்டு பூஜை பண்ணி அதை எப்பெல்லாம் ஓபன் பண்ணி பூஜை பண்ணாரோ அப்பெல்லாம் பாம்பு வரும் வீட்டுக்கு. அது சித்தருடைய ரூபம். இப்போ அதை எப்பயோ ஒரு நேரத்தில் தலையாட்டி சித்தனுடைய அந்த அவதார திருநாள் அல்லது சமாதி அடைந்த அந்த குரு பூஜை நாள், இது மாதிரி நாட்களில் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பூஜை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சித்தர் இருக்கிறார்ன்றது உண்மைதானே, ஏதோ ஒரு ரூபத்துல ஆமா. வர்றாங்க. என்னன்னா சித்தர் இருக்கார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது என்பது வேறு, ம். அனுபவிப்பது என்பது வேறு. கண்டிப்பா. அதன் மூலமாக மற்றவர்களுக்கு சில தகவல்களை சொல்லி அவர்களை வழிநடத்துவது என்பது வேறு. ம். நானே நடிகர் செந்தில் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு வாரமும் செந்தில் அவர்களுடைய 2 மகன்கள், ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் ஃபிலிம் அசிஸ்டன்ட் டைரக்டர், ம். அவங்கெல்லாம் பீச்சுக்கு போறது வழக்கம். ஓகே. பொதுவாகவே சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒரு தோல் அளவுக்கு வளர்ந்துட்டானா சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க எடுத்தா ஒரு முடிவு அப்படிதான். ஆனா அன்னைக்கு இவர் உட்காந்து அப்பா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு 2 பசங்களையும். என்ன வேணும், நாளைக்கு நீங்க பீச்சுக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு. ஏன், என்னாச்சு? ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது, சித்தர் எனக்கு உணர்த்துறார், நீங்க போகாதீங்க. ம். அப்பா பேச்ச கேட்கிற பிள்ளைங்க. அடுத்த நாள் அவங்க பீச்சுக்கு போகல. ஆனா அன்னைக்கு தான் சுனாமி வந்துச்சு. ஓ. அப்ப உணர்த்துகிறார் அப்படின்னா எப்படி உணர்த்துகிறார்? அவர் ஜீவனுள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறனால தானே அந்த சித்தர் செந்திலுக்கு உணர்த்தி, செந்தில் தன்னுடைய மகன்களுக்கு உணர்த்தி, நான் உணர்த்தினேன் அப்படின்றது ரகசியமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னை செல்வகுமாரையும் சேர்த்து அந்த இடத்துல ஆதாரமாக உட்கார வச்சு, அப்ப நம்ம நம்புறவங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கும் ம். சந்தர்ப்பங்களுக்கும் தகுந்தாற் போல நடக்கும். சரி, இவ்வளவு நேரம் சித்தர்கள் பத்தியும், பௌர்ணமியில ஜீவ சமாதிகளை வழிபடுறதுக்கான காரணங்கள் பத்தியும் ரொம்ப அழகா நம்மளுடைய நேயர்களுக்கு புரியிற மாதிரி அழகான தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சித்தர்களுடைய வாக்கு பொய்க்காது. சித்தர்களை நம்புபவர்கள் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றப்படுவார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். Be right sunflower oil. Right on a taste, right on a life.